Hi friends, welcome to my channel Anita Vijay Tamil Vibes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வீடியோல சுத்தி பார்க்க போற பிளேஸ் எங்க அப்படினா ஷார்ட் வியூ பாயிண்ட் தாங்க பார்க்க போறீங்க. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டி தான். இந்த செக் பாயிண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-3 கிலோமீட்டர்ஸ்லயே வந்து இந்த ஷார்ட் வியூ பாயிண்ட் வந்துடும். நடுவுல வந்து ஒரு வில்லேஜ் இருக்குங்க. அதை அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி வர வேண்டியதான். லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் டக்குன்னு அப்படியே வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டே இருந்ததுன்னு. அந்த செக் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வெயில் அடிச்சுது, அவ்வளோ கிளாரிட்டியாக நமக்கு வந்து விஷுவல் தெரிஞ்சுது. இங்கே வந்து பாருங்க ஆப்போசிட்ல ஒன்றுமே தெரியல. நமக்கு வந்து சில இடத்துலலாம் அப்படியே பிளாங்க் ஆகிதாங்க நிற்போம். டக்குன்னு வந்து ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது. லைட்டு போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நிற்போம். அப்படியே அந்த ஃபாக்லாம் வந்து மூவ் ஆகி போன பிறகு தான் ட்ரைவ் பண்ணிகிட்டே போவோம். நாங்கள் வந்து இந்த ஷார்ட் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதே கிட்ட வந்து பார்த்த பிறகு தான் எங்களுக்கே தெரியும். அப்படியே ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ இந்த கரீஃப் சீசனில் இந்த சலாலாவை சுற்றி பார்த்ததில் இந்த மாதிரியான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மேக ஃபாகாக இருக்குது, வெளிச்சமே தெரில. இது வந்து ஷார்ட்டுங்கிற பிளேஸு. இந்த கீழே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? ஒன்றுமே தெரியல எங்களுக்கு. ஃபுல்லாக மேகம் சூழ்ந்துருக்கு. ஸோ நமக்கு கீழே தான் மேகம் இருக்குது. மேகம் ஃபுல்லாக சூழ்ந்துருக்குது. எல்லாம் மில்கி ஒயிட்டாக இருக்குது. எல்லாம் செம்மையாக இருக்குது. இது ஒரு பாயிண்ட்டு. ஃபுல்லாக அதே மாதிரி எல்லாம் ஃபுட்டுலாம் வந்து லேடிஸ்லாம் விற்கிறாங்க. என்ன வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எல்லா இடமும் ஃபுல்லாக ஃபாகாக இருக்குங்க. ஓகேவா? இது வந்து இந்த இது ஷபல் சம்ஹானம் போகிறது. இது பாருங்க, சேஃப்டி போட்டுருக்காங்க. இது உள்ள இறங்கி போகணும். சி டோன்ட் கோ க்ளோஸ்னு போட்டிருக்காங்களே. இது வந்து வேற இடம். அது நம்ம வந்து அந்த இடம் நம்ம இதுலேயும் போகலாமாப்பா? போ இதில் போகலாமா? போகலாம். நீங்கள் வியூ பாயிண்ட் தான். இது நம்ம இதில் பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம். நம்ம பார்க்கல. நல்லா இருக்குல்ல பிளேஸ். இல்லை இப்போ நம்ம இதில் கீழே இறங்கி போக போகிறோம். வாங்க. இது நீங்கள் வச்சுருக்கீங்களாப்பா? நல்லா இது வசதியாக தான் போட்டிருக்காங்க. கரெக்டா? இந்த உடன் ஃப்ளோர்லாம் இப்போ போட்டுருக்குறாங்க. இப்போ நல்லா சேஃப்டி ஆக்கியிருக்காங்க. இது வந்து என்ன இருக்கு அழகு இல்லை? நீங்கள் வந்த பிளேஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. நான் அது வரைக்கும் போகணுப்பா. வரைக்கும் போ. ஓகே. இது உள்ள வந்து நம்ம குனிஞ்சி போகணும். நீங்க போயிருந்தீங்களா ஃபர்ஸ்ட்? இது மட்டுமா? நான் வருவீங்களா? குனிஞ்சி போகணும். நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். ஆக்சுவலாக இந்த வே பார்த்தீங்கன்னா அப்படியே குகைக்குள்ளே தான் நம்ம அப்படியே குனிஞ்சு நடந்து போகணும். கீழே போயிடு. அது பசங்க வேண்டாம் இருக்கும் போலாம். கீழே போயிடு. நானும் அந்த சின்ன பசங்கள்லாம் அப்படியே சறுக்கிட்டே போவாங்க இல்லையா, அதே வழியில் தான் அப்படியே நானும் சறுக்கிட்டே வந்தேங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது, என்ஜாய் பண்ணேன். ஓகே, டன் வா. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த பிளேஸில் இருந்து கீழே பார்க்கும்போது நமக்கு வந்து கடல் தெரியும்.
அதுதான் வந்து இந்த ஷார்ட் வியூ பாயிண்ட்டோடைய ஸ்பெஷாலிட்டி. பட் திஸ் டைம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இந்த ஃபுல்லாக இந்த க்ளவுட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால, நிறைய க்ளவுட்ஸ் இருக்கிறதுனால எங்களால் வந்து கடலை பார்க்க முடியல. இருந்தாலும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த பிளேஸில் நடந்து போகிறது வர்றது இதுவே ஒரு சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இங்கெல்லாம் பாருங்களா, ஸ்டெப்ஸ்லாம் போட்டு அழகாக இந்த பிளேஸை கொஞ்சம் அழகாக வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம். பசங்கள்லாம் வந்துடுவாங்க, நானும் வந்தேன். இது வழியாக தான் வரணும். இடிக்கல, அப்படியே குனிஞ்சே வாங்க. வாங்க வாங்க வாங்க, இதுதான் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. வாங்க வாங்க, இப்படி வந்துக்குங்க, இங்கே படியில் இறங்கிக்கிங்க. கொஞ்ச நேரம் அப்புறமா இப்போ போகலாம். வாங்க. சார், நாங்கள் வந்து ஒரு கூடைக்கு கீழே உட்காந்துருக்கோம் பாருங்க. இது நல்லா இருக்குல்ல? பசங்க தான் உட்காந்துருக்குறாங்க. எப்படி இறங்கி வராங்க? இந்த மாதிரி தான் எனக்கு இறங்கி வர முடியுது. எங்கள் பேக்கில் எப்படி எல்லாரும் இறங்கி போகிறாங்க. இங்கே இங்கே போங்க போங்க. பாவம், எவரிபடி இப்படிதான் வரணும். நான் கொஞ்சம் குனிஞ்சு நடந்தாலே போதும் நினைக்கிறேன். என் ஹைட்டுக்கு நான் கொஞ்சம் குனிஞ்சு சரி இல்லாம இங்கேயும் கிரீனிஷா இருக்குது. முடியலைங்க, பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்குது. நடந்து வந்தா பயங்கர டயர்டாக இருக்கு. Oh my God, சூப்பராக இருக்கு பாருங்க. பூ பூத்துருக்கு, பர்பிள் கலர் பூ. மழை வர மாதிரி. அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்குது. ஃபுல்லாக வந்து ஃபாகால் கவர் ஆகிருக்குது. ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒரு 10 அடிக்கு முன்னால் போகும்போது தாங்க தெரியுது. அந்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாகால் கவர் ஆகிருந்தது. ஆக்சுவலாக இந்த பீக் பாயிண்ட்லேருந்து எந்த இடத்துலேருந்து அப்படியே எட்டி பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு கடல் வந்து ஃபுல்லாக தெரியணுங்க. அப்படியே ப்ளூவாக சூப்பராக தெரியும். நாங்களுமே வந்து ஒரு 100 மீட்டர் 50 மீட்டர் இருக்கும். ஃபுல்லாகவே எந்த இடத்துலையாவது கடல் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தோம். பட் எந்த இடத்துலையுமே ஒரு துளி கடல் கூட தெரியவே இல்லைங்க. எல்லா பிளேஸும் ஃபாகால் அப்படியே கவராக இருந்ததுங்க. ஆனால் நாங்கள் வந்து 2014 வந்து செப்டம்பர் மந்த்துன்னு நினைக்கிறேன், அப்போ போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடல் வந்து டாப் வியூவில் சூப்பராக தெரிஞ்சுதுங்க. செம்ம கிளியராக தெரிஞ்சுது. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து இந்த க்ளவுட்ஸ்லாம் மிதந்துட்டே போகும் இல்லையா, அதை வந்து பார்க்க முடியல. ஃபுல்லாக கிளியர் விஷனாக தான் இருந்தது. அதேமாரி கிளைமேட்டும் கொஞ்சம் ஹாட்டாக தாங்க இருந்தது. ஸோ ஒவ்வொரு மந்த்லேயுமே வந்து ஒவ்வொரு மாதிரி சலாலா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ நாங்கள் வந்து 2 மந்த்துமே போயிருக்கோம். 2 மந்த்துமே நாங்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இந்த மேகம் இருக்க இடத்தெல்லாம் வந்து கண்ணு தெரிய மாட்டுது. 10 அடிக்கு தான் நமக்கு தெரியுது. நம்ம வந்த பாதை அதுதானே, இந்த வழியாக தான் நம்ம இறங்கி வந்தோம். தெரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல வந்து மேகம் இல்லாமல் தெரியுது. என்னென்னலாம் விற்கிறாங்கன்னு ஜஸ்ட்டு போய் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வருவோம். வாங்க குடிச்சிட்டு வாங்க. ஒட்டக மில்க் வாங்கி குடிச்சிட்டு குடிங்க. போய் ஒட்டக பால் குடிச்சிட்டு வந்தாங்க எங்கள் ஹஸ்பண்ட். நல்லா இருந்ததா?
இந்த பிளேஸ்லையுமே நிறைய ஃபுட் ஸ்டால்லாம் நிறைய இருந்ததுங்க. ஐஸ்கிரீம் ஷாப்பு, டீ காஃபி ஷாப்பு, ஸ்நாக்ஸ் ஷாப்புன்னு நிறைய இருந்தது. நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபர்தராக வந்து இந்த பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணிட்டு போனோங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாக் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடுச்சிங்க. நம்மளுக்கு வந்து தெரியாது ஆப்போசிட்டில் வந்து ரோடு இருக்குதா இல்லை வந்து மழை அதோட முடிஞ்சு போயிடுச்சா அப்படிங்கிறதே தெரியாது. டீட்டெயிலாக தெரியாமல் நம்ம வந்து அந்த பிளேஸில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டு வந்துட்டோம். ஆர்ஓபியுமே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் ஃபுல்லாக வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஃபுல்லாக ரவுண்டிங் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த கார்லேயே வந்து ரவுண்டிங் வந்துகிட்டே இருக்கிறாங்க. யாரும் டீப்பாக போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரண்டை செடி முளைஞ்சிட்டு இருக்குதுங்க. சாப்பிட்லாமா என்ன அப்படின்னு தெரியல. நிறைய பிரண்டை செடி இருந்தது. என்ன வகையான ஃப்ளவர்னே தெரில. அப்படியே ஒயிட் ஃப்ளவர்ஸாக நிறைய பூத்து இருந்தது. மேகங்கள்லாம் அப்படியே நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்படியே மிதந்துட்டு போகிறது. கொஞ்சம் டீப்பாக நம்ம உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஒட்டகங்கள் மேயறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க. வந்து நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு பையன் இந்த இடத்துல வந்து கடல் தெரியும் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாப்புல. அப்படியா இந்த வியூ பாயிண்டில் கடல் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோங்க. இங்கேயும் ஃபுல்லாக அப்படியே பிளாங்காக தான் தெரிஞ்சுது. அந்த பையன் சொல்கிறாப்புல நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த க்ளவுட்லாம் போன பிறகு அப்படியே கொஞ்சமாக கடல் தெரியும் அப்படின்னாரு. சரி எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் டைம் இல்லை, நாங்கள் வேறு பிளேஸை சுற்றி பார்க்கணும், ஆல்ரெடி நாங்கள் பார்த்துருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிட்ட வந்து பார்த்தா தான் நமக்கே தெரியும் ஃபாகுக்குள்ளேருந்து யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஃபாக் வந்து அவ்வளோ அடர்த்தியாக வந்து ஃபார்ம் ஆகிருந்ததுங்க. மேகம் போட்டு மூடிடுச்சு கடலை. சரி வாங்க போயிடலாம். மழை பெய்யுது, இதில் வேறு மழை வேறு. ஆனால் ஒன்றுங்க, இவ்வளவு மேகம் இருக்குது, இவ்வளவு மழை பெய்யுது, ஆனால் ஒரு மருந்துக்கு கூட குளிரல. ஒரு மாதிரி ஹியூமிடிட்டி. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாராம். பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.